வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். இந்திய தேர்தல் பணிக்காக அமெரிக்கா நிதி கொடுத்துச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த வாரத்தில் சர்வதேச அளவிலையும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இந்திய தேர்தல் அந்த விழிப்புணர்வுக்காக $21 மில்லியன், அதாவது 180 கோடி ரூபாய் US தரப்புல இருந்து நிதி கொடுத்ததா வந்த புகாரை தொடர்ந்து காங்கிரஸ் தான் இந்த நிதியை பயன்படுத்தி ஆட்சி கழிப்பு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்த பார்த்திருக்குன்னு பாஜக மற்றும் ஆதரவு தரப்பினர்கிட்ட இருந்து தொடர்ந்து புகார்கள் வர 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழ், இந்தியாவை சேர்ந்த ஒரு நாளிதழ், அந்த பணம் இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு தேர்தலுக்காக நிதி வரல, வங்கதேசத்துக்கு தான் போயிருக்கு அப்படின்னு ஒரு ஃபேக்ட் செக்கும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுமே இங்க பாத்தீங்கன்னா பாஜக தரப்புல இருந்து அமித் மால்வியா உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பார்த்ததுல எதிலையுமே இந்தியாவுக்கு தேர்தலுக்கான நிதியை கொடுப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை, ஆனா பிற பணிகளுக்கு இந்தியாவுக்கு நிதி கொடுத்திருக்கு USAID மூலமா அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேர்தலுக்கு பணம் தரலாம் வேற எதுக்கு தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1951 இருந்து USAID மூலமா இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களுக்கு நிதியானது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உணவு விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா உள்கட்டமைப்பு ரீதியான விஷயமா இருக்கட்டும், ஏன் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய தூய்மை இந்தியா திட்டம் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே USAID அந்த பங்கு நிதி அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கடந்த சில மாதங்கள் வரைக்குமே கூட பாஜக தலைவர்கள், முன்னணி அமைச்சர்கள் இவங்க கூட எல்லாம் கூட இணைந்து USAID பணியாற்றக்கூடிய சில விஷயங்களையும் தற்போது இணையதளத்தில் பல்வேறு நபர்களும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால இது பத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இந்தியர்கள் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், நல்லாவே நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் அடிச்சிருக்காரு. வரும் நாட்களில் தான் இது எப்படியெல்லாம் இது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.